சிவராத்திரி விழா ஏன் கொண்டாடப்படுகிறது, அதன் நோக்கம் என்ன என்பது குறித்து விளக்குகிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீ. புதிய தலைமுறை நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இன்றைக்கு மகா சிவராத்திரி. சிவராத்திரினா என்ன, அதோட சிறப்புகள் என்ன? சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள் அப்படின்னு சில உண்டு. மார்கழி திருவாதிரை, ஆனி திருமஞ்சனம், கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை பெருவிழா, அதனை தொடர்ந்து வரக்கூடியதுதான் மாசி மாசத்துல அமாவாசைக்கு முன்பு கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியிலே வரக்கூடிய மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரிக்கு என்ன சிறப்பு? சிவபெருமான் லிங்க வடிவம் எடுத்த நாள், லிங்க வடிவத்திலே காட்சி கொடுத்த நாள் என்பதால் தான் மாசி மாதத்திலே வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கு பெரும் சிறப்பு உண்டு. சிவபெருமான நாம 3 வடிவங்கள்ல நாம வணங்குறோம். ஒன்று உருவம், இன்னொன்று அருவம், இன்னொன்னு அரு உருவம். உருவம் அப்படின்னா நமக்கு தெரியும், அதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கும் இல்லையா? சிவபெருமானை நாம் உருவமாக வழிபடுகிற போது நடராஜரா நம்ம வழிபாடு பண்றோம். உருவமே இல்லாம நம்ம வழிபாடு செய்கிற போது சிதம்பரத்துல பாக்குறோமே, வெட்ட வெளி சிதம்பர ரகசியம் சித் அம்பரம், உருவமே இல்லாமையும் நம்ம சிவபெருமான வழிபாடு பண்றோம். ஆனா நீங்க எந்த சிவன் கோவிலுக்கு போனாலும் மூலஸ்தானத்துல சிவலிங்கம் தான் இருக்கும். இந்த சிவலிங்கம் அருவமும் உருவமும் இணைந்த வடிவம். சிவபெருமான் லிங்க ரூபம் எடுத்த நாள் தான் இந்த சிவராத்திரி. அதனாலதான் சிவராத்திரிக்கு அவ்வளவு சிறப்பு. சரி, ஏன் அவர் லிங்க வடிவம் எடுத்தார்? அதுக்கும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அன்றைக்கு திருவண்ணாமலையிலே ஜோதி பிழம்பாக சிவபெருமான் காட்சி தருகிறாரே, அதுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. சிவபெருமான் யார் பெரியவன் என்கிற போட்டி திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் வந்தபோது அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக யார் என்னுடைய அடி முடியை முதலில் பார்த்து வருகிறார்களோ அவர்கள் பெரியவர்கள் என்று சொல்ல பிரம்மன் முடியை தேடி அன்னப்பறவையாக மேலே போனார். திருமால் வராகமாக சிவபெருமானுடைய அடியை தேடி போனார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். புதிய தலைமுறை சேனல்லையே ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் அந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீப பெருவிழாவை நேர்முக வர்ணனை செய்கிற ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு. இப்போ பிரம்மன் மேல போனார், திருமால் கீழே போனார். ஆனா அவங்களால அடிமுடி பார்க்க முடிஞ்சுதா? முடியல. ஏன்? சிவபெருமான் மிகப்பெரிய ஜோதி பிழம்பாக நின்றார். என்றைக்கு? கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு. பொதுவா எந்த ஒரு நெருப்பா இருந்தாலும் அது அணைஞ்சு குளிர்றதுக்கு ஒரு காலம் ஆகும்ல. இப்ப ஒரு விறகு கட்டையே இருக்கு, விறகு எரியுது அப்படின்னா முதல்ல அது அணையும். அணைஞ்ச பிறகு அதுல இருக்கக்கூடிய அந்த தணல் அதெல்லாம் குளிர்ந்து அது மாறும் இல்லையா? அதுக்கே ஒரு காலம் எடுக்கும். மிகப்பெரிய ஜோதி பிழம்பாக ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியாக சிவபெருமான் நின்றாரே, அந்த ஜோதி குளிர்வதற்கு ஒரு நேரம் எடுக்கும் இல்லையா? கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அன்றைக்கு திருவண்ணாமலையில் ஜோதி பிழம்பாக நின்ற சிவபெருமான் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து லிங்க வடிவத்திலே காட்சி கொடுத்த நாள் தான் மாசி மாதம் அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய சதுர்த்தசி திதி. இதுதான் சிவராத்திரிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. ஜோதியாக நின்ற சிவபெருமான் லிங்கமாக வடிவம் எடுத்த நாள், நமக்கெல்லாம் லிங்க வடிவிலே காட்சி கொடுத்த நாள். இந்த நாள்ல எல்லா கோவில்களிலும் 4 கால பூஜை நடக்கும். சாயந்தரம் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் முதல் காலம், 9 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை 2ஆம் காலம், 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் 3ஆம் காலம், 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 4ஆம் காலம். இப்படி எல்லா சிவ ஆலயங்களிலும் சிவராத்திரி அன்றைக்கு 4 கால பூஜை நடக்கும். இந்த 4 கால பூஜையை முதலில் செய்தது யார் தெரியுமா? அம்பாள் தான். அம்பாள் தான் முதலில் சிவராத்திரி அன்றைக்கு 4 கால பூஜை செய்தாலாம். எதனால அந்த பூஜையை அம்பிகை செய்தாள் என்றால், உலகமெல்லாம் சிவபெருமானுக்குள் ஒடுக்கமான நாள். அந்த உலகம் பிரளயத்திற்கு பிறகு சிவபெருமானுக்குள் ஒடுக்கம். இதெல்லாம் நம்முடைய புராணங்கள் சொல்லக்கூடிய செய்தி. எல்லாமே சிவபெருமானுள் ஒடுங்கிய பிறகு சிவபெருமான் மட்டும் தனியா இருக்கிறார். கூடவே இன்னொரு தகவல் சொல்லணும். இன்றைக்கு சிவராத்திரி, எல்லாரும் கண்டிப்பா திருவாசகம் படிக்கணும், சிவபுராணம் படிக்கணும். ஏன் தெரியுமா?
பிரளயம் முடிந்த பிறகு சிவபெருமான் தனியா இருக்கிறார் இல்லையா? அப்போ அவர் என்ன படிச்சாரு தெரியுமா? அவர் கையில என்ன இருந்தது தெரியுமா? ரொம்ப அழகா நம்முடைய பக்தி இலக்கியங்கள் சொல்லுது. மாணிக்க வாசகர் திருவாசகம் பாடிய போது சிவபெருமான் அதை படியெடுத்தார். தனக்கு ஒரு பிரதி வேணும்னு படி எடுத்துக்கிட்டார். ஏன் படி எடுத்தார்? ரொம்ப அழகா பெரியவர்கள் சொன்னார்கள். ஏன் படி எடுத்தார் தெரியுமா? கடை ஊழி வரும் காலத்தின் தனிமை கழிக்கான்றோ அம்பலத்தின் உடையான் உன் வாசகத்தின் ஒரு பிரதி கருதினதே. பிரளயம் முடிஞ்ச பிறகு எல்லா உயிர்களும் சிவபெருமானுக்குள் ஒடுக்கமான பிறகு அவர் மட்டும் இருப்பாரு. அப்ப அவர் தனியா இருக்கிறாருல்ல, அந்த நேரத்தில் படிப்பதற்காக சிவபெருமான் பிரதி எடுத்ததுதான் திருவாசகம். அவ்வளவு சிறப்பு திருவாசகத்துக்கு. சிவராத்திரி அன்றைக்கு கண்டிப்பாக நாம் திருவாசகம் படிக்க வேண்டும். அப்படி சிவபெருமான் பிரளயம் முடிந்த பிறகு தனியாக இருந்த அந்த காலத்தில் சிவராத்திரி அன்றைக்கு அம்பிகை 4 கால பூஜை செய்து, யார் ஒருவர் சிவராத்திரி அன்றைக்கு இப்படி உங்களை 4 காலங்களிலும் பூஜை செய்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் எல்லா விதமான நன்மைகளையும் தர வேண்டும் என்று அம்பிகை கேட்டுக்கொண்டதால் சிவராத்திரிக்கு இந்த 4 கால பூஜை செய்கிற வழக்கம் வந்தது. நம்ம 4 கால பூஜைக்கும் போக முடியாதே அப்படின்னா முக்கியமான நேரம்ன்றது அந்த 3ஆம் காலம் தான். ஏன்? அந்த காலத்துக்கு பேரு லிங்கோற்பவ காலம். சிவபெருமான் லிங்க ரூபம் எடுத்த நேரம்ன்றது அந்த 3ஆம் காலம் தான். அதனால இரவு 11:30 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் அந்த 1.5 மணி நேரம் நாம இருக்கக்கூடிய இடத்துல, வீட்டுல சிவலிங்கம் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த சிவலிங்கத்தை வழிபாடு செய்வது, கோவிலுக்கு போறோம் அப்படின்னா முக்கியமா அந்த நேரத்துல 11:30 மணில இருந்து 1 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு லிங்கோற்பவ காலம்னு பேரு. அந்த நேரத்தில் போய் சிவபெருமானை வழிபாடு செய்வது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்களை தரும். பெரும்பாலான சிவ ஆலயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கக்கூடிய அந்த கருவறைக்கு பின்னாடி கோஷ்டத்துல லிங்கோத்பவர் தான் இருப்பார். பெரும்பாலான சிவ ஆலயங்கள்ல நீங்க சிவபெருமான லிங்க வடிவில் தரிசனம் பண்ணிட்டு கருவறை இப்படி சுத்தி வரும்போது கோஷ்டத்துல அந்த லிங்கோத்பவரை பார்க்கலாம். அவருக்குரிய நேரம் அப்படின்றது இரவு 11:30 மணில இருந்து 1 மணி வரை. அந்த நேரத்தில் நிச்சயமாக நம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். சமீபத்துல நிறைய இணையத்துல ஒரு செய்தி பரவலா வந்தது. நிறைய ஆன்மீகவாதிகள் அதை பகிர்ந்திருந்தாங்க. புதிய தலைமுறை நேயர்கள் கூட அதை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒருத்தர் பைக்குக்கு பின்னாடி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. பொதுவா நம்ம பைக் வாங்குறோம், கார் வாங்குறோம் அப்படின்னா அதுல நம்ம பேர் எழுதுவோம், குழந்தைகள் பேர் எழுதுவோம், சில பேர் அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் பேரெல்லாம் கூட எழுதியிருப்பாங்க. அந்த பைக்ல இருந்த வாசகம் பைக்குக்கு பின்னாடி ஒருத்தர் எழுதியிருந்தார், அள்ளொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது. ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். நிறைய பேர் அதை பகிர்ந்திருந்தாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரிய புராணத்துல குங்கிலிய கலைய நாயனாரினுடைய மனைவி சொல்லக்கூடிய வாக்கியம் இந்த வாக்கியம். அல்லொத்த கண்டர், சிவபெருமான் ஆலகால விஷம் உண்டாரே, அப்படி விஷத்தை உண்டு இருண்ட கழுத்தை உடைய சிவபெருமான் அருளால் வந்த செல்வம். இது குங்கிலிய கலைய நாயனாருடைய மனைவி சொல்றாங்க. அவர் எல்லாவற்றையும் சிவபெருமானுக்காகவே கொடுத்தார். மனைவியினுடைய மாங்கல்யத்தை கூட குங்கிலியம் வாங்கி சிவபெருமானுக்காக கொடுத்தார். அதனால சிவபெருமான், சிவம் அப்படின்னாவே மங்களம்னு அர்த்தம். சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர் மங்களமான ஒரு நல்ல ஒரு உயர்வான வாழ்க்கையை கொடுப்பார். சிவபெருமான் பார்த்தார், குங்கிலிய கலைய நாயனார் எல்லாத்தையும் கொடுத்துட்டார், நாம அவருக்கு நிறைய செல்வம் கொடுப்போம் என்று நிறைய செல்வ வளத்தை அவருடைய மனைவி இருக்கக்கூடிய அந்த இல்லத்திலே கொடுக்கிறார். குங்கிலிய கலைய நாயனார் பார்த்துட்டு, இதெல்லாம் எப்படி வந்தது, இவ்வளவு செல்வம் எப்படி வந்தது என்று கேட்டபோது நாயனாருடைய மனைவி சொன்னார், ரொம்ப அழகா தெய்வச்சேக்கிழார் எழுதுறார், திருமணையாரை நோக்கி வில்லொத்த நுதலாய் இந்த விளைவெல்லாம் என்கொல் என்று வினவ அவர் சொன்னார், அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது. சிவபெருமானுடைய அருளால் வந்த செல்வங்கள் இவை என்று அவர் சொன்னாராம். அதுதான் அந்த பைக்ல பின்னாடி எழுதியிருந்தது. நம்மலாம் கோவிலுக்கு போறோம், சிவபெருமானை வழிபாடு செய்கிறோம் என்றால் நிச்சயமாக நமக்கும் நல்ல ஒரு உயர்வான வாழ்க்கை கிடைக்கும். இதுல கண் விழிக்கிறத பத்தி சொல்லணும். சிவராத்திரி அப்படின்னாலே கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்வது. இன்னொன்னு, சிவ பூஜையில தாளம்பூக்கு இடமில்லை, அப்படிதானே? ஏன்? பிரம்மன் அன்னப்பறவையாக மாறி சிவபெருமானுடைய முடியை பார்க்க போன போது போறாரு போய்கிட்டே இருக்கிறாரு, முடி தெரியவே இல்லை. தலையை
பார்க்கவே முடியல. அப்போ ஒரு தாழம்பு வருது, அந்த தாழம்புவை கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டு பொய் சாட்சி சொல்றாரு. நீங்க பாரு, நீ சிவபெருமான் கிட்ட போய் நான் அவரோட முடிய பார்த்தேன்னு பொய் சொல்லு என்று பிரம்மன் சொன்ன பொய்யை சாட்சியாக தாழம்பு சொன்ன காரணத்தால் சிவ பூஜையில் தாழம்புக்கு இடமில்லை. உலகத்திலேயே சிவனுக்கு தாழம்பு படைக்கப்படுகிற ஒரே கோவில் உத்தரகோசமங்கை ராமநாதபுரத்தில் இருக்கு. ஏன் அப்படின்னா திருவண்ணாமலைக்கும் முந்தைய தலம் அது. உலகத்திலேயே முதல் சிவன் கோவில் உத்தரகோசமங்கை. அதனால அங்க மட்டும் தாழம்பு உண்டு. இந்த திருவண்ணாமலையோடு தொடர்புடைய கதை என்பதால் தாழம்பு எந்த ஒரு கோவிலிலும் சிவ வழிபாட்டுக்கு உகந்தது அல்ல. ஆனா சிவராத்திரி அன்றைக்கு இந்த 4 கால பூஜை நடக்குதுல, ஒவ்வொரு காலத்திலும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம், ஒவ்வொரு நிவேதனம், ஒவ்வொரு மலர்கள் இப்படி வைப்பாங்க. 3ஆம் கால பூஜையின் போது, அந்த லிங்கோற்பவ காலத்தின் போது சிவபெருமானுக்கு தாழம்பு வைக்கப்படும். தாழம்பு சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டதாம். நான் தெரியாம பண்ணிட்டேன், நீங்க என்ன மன்னிச்சு எனக்கு அருள் செய்யணும் என்று தாழம்பு மன்னிப்பு கேட்க, அதற்காக சிவபெருமான் மகா சிவராத்திரி அன்றைக்கு 3ஆம் கால பூஜையின் போது, அந்த லிங்கோற்பவ நேரத்தின் போது என்னுடைய பூஜையில் தாழம்பு இடம்பெறும் என்று சிவபெருமானை சொன்ன காரணத்தால் எல்லா கோவிலையும் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம 3ஆம் கால பூஜையில நம்ம பார்க்கலாம், தாழம்பு வைக்கப்படும். அவ்வளவு சிறப்பு சிவ வழிபாட்டுக்கு. நாம் செய்யக்கூடிய அனைத்து வினைகளும் நீங்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. இந்த கண் விழிக்கிறத பத்தி சொல்லணும். இறை ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுவதால் அன்றைக்கு நாம விழிப்பா இருக்கணும். விழிப்பா இருக்கிறதுனா தூங்காம இருக்கிறது மட்டுமல்ல, அகக்கண் விழிக்கணும். ரொம்ப அழகா தாயுமானவர் சொல்றார், நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே. நான் வரமாட்டேன், நான் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன், நீ வா, நீ என்ன தேடி வா. சிவபெருமானை பார்த்து பாடுறாரு, என் மனசு கோயில், நெஞ்சகமே கோயில், என் மனச நான் கோயிலா வச்சிருக்கிறேன், அன்பு இருக்கு, அன்பே மஞ்சன நீர், நீ வா என்று தாயுமானவர் பாடுகிறார்.